திவ்யா கொலைகேஸ் சம்பந்தமா நாங்க ஒரு கந்து வெட்டிக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆள் கூட அபிராமி பேசிட்டு இருந்திருக்காங்க. கடன் வாங்கி அவங்க ஏதோ சிக்கல்ல இருக்காங்களோன்னு கேட்டேன். ஒண்ணுக்கொன்னு லிங்க் பண்றதானே போலீஸ் புத்தி. வீணா அவங்க மாட்டிக்க போறாங்களே. இந்த மாதிரி ஆளுங்களோட சவாசம் வேணாம்னு சொல்லி வைங்க. நிச்சயமா அபிராமிக்கும் அந்த கந்து வெட்டிக்காரனுக்கும் எந்த லிங்க்கும் இருக்காது சார். ஐ எம் குவைட் ஷூர் அபவுட் இட். அப்படியா? இந்த போட்டோவை பாருங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் எடுத்தார். அப்படியா? சார், இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வேணா விசாரிச்சு சொல்கிறேன். ஷூர். ஆனால் அவங்கள பயமுறுத்திடாதீங்க. இல்லை இல்லை, பயமுறுத்தலாம் மாட்டேன். நான் ரொம்ப நாசுக்காகவே விசாரிக்கிறேன். எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா உடனே உங்ககிட்ட சொல்கிறேன். வரேன் சார். நான் சொன்ன மாதிரி அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா சார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம். சரி சார். 1 மினிட். ஹலோ. கார்த்திக். சொல்லுங்க நீ. பிஸியா இருக்கியாப்பா? இல்ல நீ, என்ன விஷயம்? நான் கொஞ்சம் உன்கிட்ட முக்கியமா பேசணும். நான் உன் கேபினுக்கு வரட்டுமா இல்ல நீங்க வரியா? இல்ல நீ, நானே இங்க வரேன். ஓகேப்பா. நம்ம பேசினபடி அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. சரி சார். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரி சார். ஓகே. ஓகே சார். பி ஃபாஸ்ட். தேங்க் யூ. யா. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி கார்த்திக், நீ பிஸியா இருக்கும்போது நான் உன்னை கூப்பிட்டுட்டேன். பரவாயில்ல நீ, காரணம் இல்லாம நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. கார்த்திக், நான் இப்போ உன்கிட்ட பேச போறது முழுக்க முழுக்க நம்ம கம்பெனியை பத்தின ரகசியம். சொல்லுங்க நீ. பொதுவாவே ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் கம்பெனி சீக்ரசின்னு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் அதனோட ஃபார்முலா தான் எனர்ஜி மாதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா பிசினஸ்க்கும் சீக்ரசின்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ரைட். ஆனா நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில விலைக்கு போகுது. என்ன சொல்றீங்க? நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில போகுதுன்னு நான் ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ட் பண்றேன். யார்கிட்ட சொல்றாங்க? நம்ம கம்பெனி GM அடிக்கடி உங்க அண்ணன் மதனை சந்திச்சு நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்றாரு. அண்ணி, அவரா? எஸ், எனக்கு ஆதாரபூர்வமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே ஓகே, நீ அவரை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கையும் கழுவுமா நான் அவரை பிடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஓகே ஓகே. என் கவனத்துக்கு வந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும். ஏன்னா இது நம்ம கம்பெனி இல்லையா? தேங்க்ஸ் நீ. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அப்ப நான் கேபின் போறேன். ஓகே ஓகே.
சபாஷ். சபாஷ் ஜிஎம் சார். சம்பளம் வாங்குறது ஒரு இடம், சர்வீஸ் பண்றது இன்னொரு இடமா? சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் நான் கண்ணாலே பார்த்துட்டேனே. அண்ணி உங்களை பத்தி சொன்னப்ப கூட அதை நான் நம்பல. காரணம் உங்க சர்வீஸ் மேல வச்சிருந்த மரியாதை. ஆனா நம்ம கம்பெனி பத்தி நீங்க மதன் கிட்ட எப்படி பேசலாம்? சார் தயவு பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. நான் நம்ம கம்பெனியோட நல்லதுக்காகத்தான். இன்னும் உங்களை நம்ப சொல்றீங்களா? பாவத்திலே பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம். அதுவும் சம்பளம் வாங்குற இடத்துக்கே அந்த துரோகத்தை செஞ்சீங்கன்னா அதை விட பெரிய பாவம் வேற எதுவும் இல்ல. சார் தயவு பண்ணி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நல்லது எதுன்னு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. துரோகம் பண்றதையோ தொழிலா வச்சிருக்கவங்க உங்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும்? சார் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அப்பா நல்லா இருக்கலாம்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நானும் அண்ணியும் அப்பா அழியணும்னு போராடிட்டு இருக்கோமா? ஏய் கார்த்திக், தயவு செஞ்சு அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேளு ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என் ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உண்மையானவரா இருந்தா என்கிட்ட பேசிருக்கணும், மத்தவங்க கிட்ட பேசிருக்க கூடாது. அப்புறம் எப்படி நான் உங்களை நம்ப முடியும்? நீங்க உங்களுக்கே குழி வெட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து இப்ப சொல்றேன். அடுத்த தடவை இந்த மாதிரி உளவு சொல்றதை நான் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. தான் கம்பெனி வளரணுன்றதுக்காக மத்தவன் கம்பெனி அழிக்க நினைக்கிறது சுத்த அயோக்கியத்தனம். ஐம் சாரி சார். நீங்க சொன்னதுக்கு நன்றி. நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. சொல்லுங்க. நான் பாம்பே போறேன் 2 நாள். ஆமா, சேம்பர் விஷயமா வந்து உங்க ப்ராப்ளத்தை அட்டன் பண்றேன். லீவ் இட் டு மீ, டோன்ட் வரி. என்னடா ஏன் எக்ஸைட்டடா வர? அப்பா நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். இப்ப என்ன அவசரம்? போ, முதல்ல ரிலாக்ஸ் பண்ண, அப்புறம் சாவகாசம் பேசு. அப்பா நான் உங்ககிட்ட பேசணும், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நம்ம கம்பெனி சீக்கிரட்ஸ் எல்லாம் வெளியில போதுன்னு அண்ணி சொன்னாங்க. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அண்ணி ஜிஎம் மேலே பர்டிகுலரா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஜிஎம் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணியா? ஒரு முதலாளி தொழிலாளியை ஃபாலோ பண்ணியா? விசித்திரமா இருக்குதா? வேற என்ன பண்றது மாமா? காலம் மாறி போச்சு. சரி போனேன், என்ன ஆச்சு? அப்பா அந்த ஜிஎம் ஒரு துரோகிப்பா. கம்பெனி சீக்கிரட்ஸ் எல்லாத்தையும் வெளில சொல்றாரு. அதுவும் யார்கிட்ட? உங்க மூத்த புள்ள கிட்ட. அவருக்கு இவர் கையால். இப்படி அப்ப ஆபீஸ் நடத்துறது? மதன் இவ்வளவு சீப்பா நடந்து பண்ணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நான் என் கண்ணால பார்த்தேன், வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்பா, நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்க வெளியில யார்ட்டையும் பேசவே கூடாதா? அப்படியே பேசினாலும் மதன் அவரோட பழைய முதலாளி தானே. இருக்கலாம் அத்தை. ஆனா இப்பதான் உங்க மகனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் மாமா ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்புறம் நம்ம ஜிஎம்க்கு என்ன அவர்கிட்ட ஒபிஷியல் வர்க்? கரெக்ட், அப்படி கேளு. நமக்கு வேண்டாம்ங்கிட்ட அவனோட பேச்சு வேண்டி கிடக்குது. அவனுக்கு என்ன வார்னிங் கொடுக்குற? வேலையை விட்டு தூக்கு. ஒரு நாள் உங்ககிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு துரோக புத்தி வராதுங்க. அவரோட சர்வீஸ மனசுல நினைச்சு பாருங்க. ராஜி, குடும்ப விஷயத்தை பத்தி என்ன வேணா சொல்லு, கேட்டுக்கிறேன். ஆபீஸ் விஷயத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, தலையிடாத. அபிராமி, நான் சொன்ன ஆக்ஷன் உடனே எடு. Sack the bloody GM. I'll do it tomorrow, மாமா. கார்த்திக், நீ போய் ஃப்ரெஷ்னா போயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்க. சரி நீ.
ஆஹா, சம்மந்தினா சம்மந்தி, பங்க்சுவாலிட்டி சம்மந்தி. நம்ம தான் முன்னாலேயே வந்து உட்காந்துக்கிட்டு வாட்ச பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆ. வாங்க வாங்க உட்காருங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நீங்க கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் தான் முன்னாலேயே வந்து உட்காந்துட்டேன். நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னதும் எனக்கு எதுவுமே புரியல. வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கும் அதே நிலைமை தான். கையும் ஓடல, காலும் ஓடல. ஏன், ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒண்ணா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இப்போ உங்களுக்கோ உங்க கம்பெனிக்கோ பணம் தேவைப்பட்டா எங்க லோன் அப்ளை பண்ணுவீங்க? இந்த கேள்வியே தப்பா இருக்கு. ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்க பேங்க்குக்கு மேல பேங்க் கியூல நிக்கறாங்க. அதையும் மீறி ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கோ எனக்கோ லோன் வாங்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல இருந்து ஒரு ஆபீசர் நல்ல கஸ்டமரா யாரா லோனுக்கு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியா? அது ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? அது சரி, இந்த திவ்யா மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட கந்து வட்டிக்காரன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யாரு? கந்து வெட்டிக்காரனா? எனக்கேன் தெரியணும்? அப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த திவ்யா கேஸ் விஷயம் நடக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா? இல்ல, நானா போய் அவரை பார்க்கல. ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு, லோன் வேணுமான்னு கேட்டாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி சார், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இல்ல, இதை ஏன் இவ்ளோ சீரியஸா கேட்டீங்க ஸ்ரீனிவாசன் சார்? ஒண்ணு இல்ல, இந்த கந்து வெட்டிக்காரனுங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க. ஒருவேளை நீங்க அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு கவலை வந்துருச்சு. சேச்சே, அவங்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு எனக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு? ஆமாமா, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆர்கே சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆள்றீங்களே. அது சரி, அவனுங்க வந்தானுங்கன்னா பேசி அனுப்பிச்சிடுவீங்களா? அவங்க ஏன் வரணும்? யாருக்கு தெரியும்? சரி சார், நான் வரேன். கந்துவட்டிக்காரனுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமா? அது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ கட்டி ஆள்ற ஆர்கே சாம்ராஜ்யம் என் கைக்கு வரும். சரி, புரிஞ்சிருச்சு எனக்கு. உங்க பிரச்சனையை பத்தி நான் நம்ம சேம்பர் பிரசிடென்ட் ஆர்கே கிட்ட பேசுறேன். நியாயமானது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அவர் செய்வாருங்க. சரி, ஓகே, வச்சிருங்க. ரம்யா. ஆமாமா. அத்தை கிட்ட காஃபி கேட்டேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிச்சனுக்கு போய் பாரு. சரி. ஸ்ரீனிவாசன் பேசுறேன், கொஞ்சம் ஜிஎம் கூப்பிடுங்க. வேண்டாம், ஜிஎம் கொஞ்சம் half அன் ஹவருக்கு அப்புறம் கூப்பிட சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங். உட்காருங்க. என்ன அவசரமா வர சொன்னீங்க? சொல்றேன். ஏமா நீ எடுத்துட்டு வந்துட்ட? இல்ல, உள்ள அத்தை கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் மிஸ்டர் மகேஷ் என் ஃப்ரெண்டு. வணக்கம் சார். டாக்டர் ரம்யா. சார், காஃபி? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே. ஏமா காஃபில சக்கரையே இல்ல? ஸ்ட்ரிக்ட் வார்னிங், உங்களுக்கு சுகர்லெஸ் காஃபி தான் கொடுக்கணும்னு. உங்ககிட்ட சொல்லிட்டாளா? சரி. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு இப்பயா சொல்றீங்களா?
இங்க வேணாம், விஷயம் ரொம்ப சீக்ரெட், வெளியே போய் பேசுவோம். ஓகே. அப்புறம் ம். உங்க வீட்டுக்குள்ளேயே எந்த ரகசியமும் தங்காதா? பொம்பளைங்க இருக்கிற இடம் ரகசியம் தங்காது சாமி. உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க. குறிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் கனி இருக்காரு, வாங்குற சம்பளத்துக்கு அதிகமாவே வேலை செய்யறாரு. அதிகமா வேலை செய்யறாரா? எந்த கனி? எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறவர் தான், Z6ல இருக்காரு. ஓ, அவரா? அவர் உழைப்ப பாக்குறீங்களா? பாத்தீங்களா? அந்த அம்மா என் சம்பந்திம்மா, பக்கத்துல இருக்கிறது அந்த திவ்யா கேஸ்ல பேசப்பட்ட கந்து வெட்டிக்காரன். உங்க இன்ஸ்பெக்டர் கனி தான் இந்த போட்டோஸ் எடுத்திருக்காரு. இவன் என்ன போட்டோகிராஃபரா இல்ல இன்ஸ்பெக்டரா? யார் போய் இவன் இதெல்லாம் போட்டோ எடுக்க சொன்னா? ஏங்க, ஒரு கம்பெனி எம்டின்னா 1000 பேர் வருவாங்க போவாங்க, குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் போய் போட்டோ எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இவனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப கேட்டீங்களே, இது ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு அடையாளம். சார், இந்த போட்டோக்கான நெகட்டிவ் எல்லாம் முதல்ல அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அவனை கண்ட்ரோல்ல வைங்க. முடியலன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பண்ற அடுத்த போன்ல அவரோட டிரான்ஸ்ஃபர் செய்தியே சொல்றேன். ஓகே? ஓகே, தேங்க்யூ. ம். அபிராமி, இதுக்கே இந்த மொழி முழிக்கிறியே.